ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் செக்டர்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோர்ஸ் சொல்லலாம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வெர்சஸ் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இந்த ரெண்டு கோர்சஸ் பத்தியும், இந்த ரெண்டு கோர்ஸ்ல எந்த கோர்ஸ்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, கவர்மெண்ட் செக்டர்லயும் சரி பிரைவேட்லயும் ஆல்சோ. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜஸ் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ் என்னென்ன இருக்காங்க, எவ்வளவு சேலரிஸ் வந்து இன்கம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த பத்தி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஐடியை பொறுத்த வரைக்கும் நம்ம மெயினா எதை பத்தி ஃபோக்கஸ் பண்ணி படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மேனேஜிங் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் பத்தியும், அதே மாதிரி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அண்ட் நெட்வொர்க்கிங் டேட்டா பேசஸ் பத்தியும், அதே மாதிரி சைபர் செக்யூரிட்டிஸ் பத்தியும் அண்ட் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் பத்தியுமே வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் இந்த ஐடி. உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருந்து பிரிஞ்ச ஒன் ஆஃப் த பிரான்ச்னு சொல்லலாம் இந்த ஐடி அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ப்ரோக்ராம்ஸ் பத்தியும் அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்பிங் பத்தியும் வந்து மெயினா படிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இந்த கோர்ஸ் படிக்க எத்தனை டியூரேஷன்ஸ் பாத்தீங்கன்னா 4 years டியூரேஷன். ஆப்வியஸ்லி நீங்க பிளஸ் டூல மேத்தமெட்டிக்ஸ் மெயினா நீங்க எடுத்து படிச்சிருக்கணும். நீங்க ஒரு சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல படிச்சிருக்கலாம், இல்ல ஒரு வொகேஷனல் குரூப்ல படிச்சிருந்தாலும் மேத்ஸ் இருக்கு அப்படிங்கிறப்போ நீங்க இந்த கோர்ஸ் எடுத்து ஐடி எடுத்து நீங்க தாராளமா படிக்கலாம். மெக்கானிக்கல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மெக்கானிக்கல நீங்க பேசிக்ஸா படிக்கக்கூடியது கோரை பத்தி நீங்க அதிகமா படிங்க. அதாவது மோட்டார்ஸ் என்ஜின்ஸ் மெஷின்ஸ் பத்தி படிக்கிற ஒரு கோர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் சொல்லாங்க. இந்த கோர்ஸோட டியூரேஷன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க 4 years படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த 4 years படிக்கிறப்ப நீங்க 3rd year அண்ட் ஃபைனல் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து கம்பெனிக்கு போற மாதிரி இருக்கும். இப்போ ஐடி படிக்கிறோம் அப்படின்னா மெயினா வேலைக்கு போகணும் அப்படின்னா அங்க வந்து ஸ்கில் தான் முக்கியமா பார்ப்பாங்க. அப்படிங்கிறப்போ எது மாதிரியான ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டா எனக்கு வந்து வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நெட்வொர்க்கிங் பத்தியும் சைபர் செக்யூரிட்டி பத்தியும் எஸ்கியூஎல் அண்ட் ஜாவா பைத்தான் இது மாதிரியான ப்ரோக்ராமிங்ஸ் பத்தியும், அதே மாதிரி கிளவுட் கம்ப்யூட்டிங் பத்தியும் இது மாதிரியான விஷயங்களை பத்தி மெயினா நீங்க தெரிஞ்சிருக்கீங்க, உங்களோட ஸ்கில் வந்து இதுல இம்ப்ரவைஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறப்போ, பிளஸ் உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கோர்சஸ் வந்து நீங்க கையில வச்சிருக்கீங்க இது ரிலேட்டடா அப்படி இருந்தா கூட உங்களுக்கு நல்ல ஜாப் வந்து கிடைக்கும். ஸ்கில் டெவலப் பண்ணிக்கிறது ரொம்பவே முக்கியம். வந்து ஐடி படிக்கிறேன் அப்படின்னா ஜாப் இது மாதிரியான செக்டர்ஸ்ல இருக்கும். கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட்ல இருக்கு. கவர்மெண்ட்ல இந்தியும் நிறைய இஸ்ரோ சம்பந்தமாகவும் அண்ட் டிஆர்டிஓ டிஃபென்ஸா இருக்கட்டும், எஸ்எஸ்சி இது மாதிரியான செக்டர்ஸ்ல கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்கு. ஆல்சோ உங்களுக்கு சேலரி ரேஞ்சஸ் பொறுத்த வரைக்குமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கீங்க அப்போ ஒரு 8 to 10 ரூபா வரைக்குமே வந்து லேக்ஸ்ல வந்து நம்ம இயர்லி இன்கமாக இருக்கலாம். பிரைவேட் செக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் கம்பெனிஸ் வந்து எக்கச்சக்கமா இருக்கும் தெரியும், ஐடி செக்டராக இருக்கட்டும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிஸ்டம் அனாலிட்டிஸ்டாக ஒர்க் பண்ணலாம், சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்டாகவும் வெப் டெவலப்பாகவும் இது மாதிரியான ஜாப் பொசிஷன்ஸ்ல வந்து நீங்க ஒர்க் பண்ணலாம். சேலரி ரேஞ்சஸ் பொறுத்த வரைக்குமே நீங்க ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்னா 3 to 6 lakh வரைக்குமே earn பண்ணலாம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கீங்க, சீனியரா இருக்கீங்க அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒரு 15 lakhக்கு மேல கூட தாராளமா earn பண்ணலாம். மெக்கானிக்கல் ஓரியன்டட்ங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஜின்ஸ் மெஷினரி பத்தி சம்பந்தப்பட்ட ஒரு படிப்புன்னு சொல்றாங்க. அதாவது கோர் கம்பெனிஸ்க்கு போறதுக்கான நம்ம என்னென்ன ஒரு சப்ஜெக்ட்ஸ் படிப்போமோ அதை பத்தி படிக்கிற ஒரு கோர்ஸ் தான் சொல்லலாம். ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், மிஷின் டிசைனிங், அப்புறம் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ், அப்புறம் டைனமிக் ஆஃப் மிஷினரி, அப்புறம் மெக்கானிக்கல் வைப்ரேஷன்ஸ், அப்புறம் கண்ட்ரோல் சிஸ்டம் இதை பத்தி எல்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் தெர்மோடைனிக்ஸ் பத்தி படிக்கிற மாதிரி இருக்கும். தெர்மல் இன்ஜினியரிங் பத்தி நீங்க படிக்கிற மாதிரி இருக்குங்க. கவர்மெண்ட் செக்டர் பொறுத்தவரைக்கும் நமக்கு ஜாப்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ், அதாவது டிஃபென்ஸ்ங்கிறப்போ நம்ம டிஆர்டிஓ, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியன் ஆர்மியில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேங்கிங் செக்டர், அப்புறம் பப்ளிக் செக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெல், அதுக்கப்புறம் என்டிபிசி, அப்புறம் கெயில், அப்புறம் இஸ்ரோ இது மாதிரி ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பிரைவேட் செக்டர் பொறுத்தவரைக்கும் இந்த ஆட்டோமோட்டிவ் கம்பெனிஸ், அதாவது ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, டாடா மோட்டார்ஸ், மஹேந்திரா, சுசுகி, இந்த மாதிரியான இடத்துல வந்து நீங்க தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்ல போயிங், ஏர்பஸ், அதுக்கப்புறம் ரோல்ஸ் ராய்ஸ் இந்த மாதிரியான ஒரு ஏரோஸ்பேஸ் கம்பெனிஸ்ல கூட நீங்க தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ் முடிச்சிட்டோம், நம்ம ஃப்ரெஷரா ஒரு கம்பெனியில போய் ஜாயின் பண்றோம் அப்படின்னா அங்க வந்து நமக்கு இந்த மாதிரியான சேலரி இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய 2.5 lakhல இருந்து 3.5 lakh வரலுமே இருக்கு. இதுவே நம்ம ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு பெரிய கம்பெனியில பெரிய ஒரு போஸ்டிங்ல இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு 8, 9, 10 இந்த மாதிரி அதுக்கு எபோவ்ல கூட பெரிய நீங்க சேலரி ஏர்ன் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ பிடெக்ல நீங்க வந்து ஐடி முடிக்கிறீங்க அப்படின்னா அது ஹையர் எஜுகேஷன்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க தாராளமா எம்டெக்ல ஐடி கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். ஒரு எம்எஸ்சில நீங்க வந்து ஐடி கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். வாட் எவர் நீங்க பிஹெச்டி லெவல் ட்ரை பண்றதுனாலும் ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ்லாம் இருக்கு. எம்டெக்லயே ஒரு மாஸ்டர் டிகிரிக்கு அப்புறம் ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ்லாம் எடுத்து தாராளமா பண்ணலாம். ஓகே, அப்புறம் எம்பிஏ கோர்ஸுமே நீங்கள் வந்து தாராளமாக அதில் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பற்றி படிக்கலாம். ஓகே, இப்போ வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் லைனில் வந்து ட்ரை பண்ணுறேன், இது மாதிரியான கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐடி முடிச்சுட்டு ஆல்சோ நீங்கள் கேட் எக்ஸாம்ஸ் எழுதலாம். அதில் வந்து நிறைய எக்ஸாம்ஸ் கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸில் கேட் எக்ஸாம் வந்து இம்பார்ட்டண்டாக இருக்குது ஒரு சில இடங்களில். அப்படிங்கிறப்ப கேட் எக்ஸாம்ஸ் எழுதி வச்சுக்கிறது ஒரு பெட்டராக இருக்கும். நீங்கள் பிஏ பை பிடெக் முடிச்சிட்டீங்க, எனக்கு இது கம்பெனிஸ் போகிற மாதிரி தாங்க சார் இருக்குது, இதுலேயே நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஹையர் போஸ்டிங்க்கு இந்த நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எம்ஏ
பிஇ எம்டெக்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தாராளமாக படிக்கலாம். இதுலயும் நிறைய ஸ்பெஷலைசேஷன்ஸ்லாம் இருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ரொபாட்டிக்ஸ், தெர்மல் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெக்காட்ரானிக்ஸ், இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அதுல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி படிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றது, எந்த விதமான எக்ஸாம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க இல்லைங்களா, கேட் எக்ஸாம்ஸ், அதுக்கு நீங்க தாராளமாக ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ்னு சொல்ற ஐஇஎஸ், அப்புறம் இஎஸ்சி, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாங்க. அதுக்கப்புறம் டிஆர்டிஓ, அப்புறம் பெல், அப்புறம் என்டிபிசி எக்ஸாம்ஸ் எழுதுற பிஎஸ்சி எக்ஸாம்ஸ், அப்புறம் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ், அப்புறம் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எடுத்துற பிஎஸ்சி எக்ஸாம்ஸ், இதுக்கெல்லாம் நீங்க தாராளமா போலாங்க. நீங்க பார்த்த இந்த 2 கோர்சஸ்ல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா தாராளமா எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு டீடைல்ஸ் சொல்றோம். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.